எங்கெல்லாம் ராம நாமம் ஒலிக்கிறதோ அங்கெல்லாம் அருள் புரிவேன் என்பது அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயரின் வாக்கு. ஆஞ்சநேயர் பல தோற்றங்களில் காட்சி தந்து தன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். அத்தகைய தோற்றங்களில் தனிச்சிறப்பு கொண்டது பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருவடிவம். ராவண யுத்தத்தில் ராவணன் தோல்வி அடையப்போகும் நிலையில் அவனை காப்பாற்ற மயில்ராவணன் ஒரு யாகம் செய்தான். அந்த யாகம் எந்தவித தடங்களும் இல்லாமல் முடிந்துவிட்டால் ராம லட்சுமணர்கள் அழிந்து விடுவார்கள். எனவே அவனுடைய யாகத்தை தடுத்து நிறுத்த ஆஞ்சநேயர் விரும்பினார். ராமபிரானின் உத்தரவு பெற்று மயில்ராவணனின் யாகத்தை தடுக்க புறப்பட்ட ஆஞ்சநேயர் நரசிம்மர், வராகர், கருடன், ஹயக்கிரீவர் ஆகியோரை வணங்கி ஆசி பெற்றார். அவர்களும் தங்களுடைய சக்திகளை ஆஞ்சநேயருக்கு வழங்கியதுடன் அவருடைய முகங்களாகவும் திகழ்ந்தனர். பஞ்சமுக ஆஞ்சநேயர் அருள் புரியும் தலங்களுள் தனிச்சிறப்பு மிக்கது பஞ்சவடி ஆஞ்சநேயர் திருக்கோயில். 36 அடி உயர பிரம்மாண்ட திருமேனியுடன் அருள் புரிகிறார் பஞ்சமுக ஆஞ்சநேயர். இந்த தலத்தில் ராமர், சீதை, லட்சுமணன், சத்துருக்கனன், பரதன் ஆகியோர் ஒரே சந்நிதியில் அருள்பாலிக்கின்றனர். ஸ்ரீ ராமபிரானின் பாதுகையும் இந்த தலத்தில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்து செல்கிறார்கள். இந்த ஆஞ்சநேயரை வழிபடுபவர்களுக்கு நரசிம்மரின் அருளால் செயல்களில் வெற்றி, லட்சுமி கடாட்சம் பெருகும். ஹயக்கிரீவரின் அருளால் அறிவாற்றல், ஆன்மீக பலம் பெருகும். வராகரின் அருளால் மனத்துணிவு கிடைக்கும். கருடனின் அருளால் நஞ்சு ஆபத்து விலகும். மேலும் மன அமைதி மற்றும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். ஆஞ்சநேயர் பஞ்சமுகங்களுடன் காட்சி தரும் இந்த ஆலயம் பாண்டிச்சேரி திண்டிவனம் சாலையில் பஞ்சவடி எனும் கிராமத்தில் அமைந்துள்ளது. மிகவும் அமைதியான இயற்கை சூழலோடு அமைந்துள்ளது இத்திருத்தலம். அஷ்டம சனியின் பாதிப்பு உள்ளவர்கள் இத்திருத்தலத்திற்கு சென்று வந்தால் அஷ்டம சனி பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம். பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோயில் 12 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்துள்ளது. இக்கோயிலின் மற்றொரு பெயர் பஞ்சவடி க்ஷேத்திரம். இங்குள்ள மூலவர் தாமரை பீடத்தின் மீது 36 அடி உயரத்தில் எழுந்தருளியுள்ளார். அனுமன் விஸ்வரூப கோலத்தில் 5 முகங்களுடன் அருள்பாலிக்கிறார். கருவறைக்கு மேலே 64 அடி உயர விமானம் உள்ளது. பஞ்சவடி ஆஞ்சநேயர் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி, அனுமன் ஜெயந்தி ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. ஒவ்வொரு சனிக்கிழமையும் கோயிலில் பக்தர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. புதுச்சேரியில் இருந்து திண்டிவனம் செல்லும் சாலையில் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பேருந்து மற்றும் வாடகை வாகனங்கள் மூலம் எளிதில் கோவிலை அடையலாம். தினமும் காலை 7 மணி முதல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் கோவில் திறந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.